பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்கள் நேற்று பார்லிமெண்ட்டில் பேசின ஸ்பீச்சு, அதில் அம்பேத்கர் குறித்து அவர் பேசும்போது எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 அப்படிங்கிற பெயரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஏதாவது கடவுள் பெயரை உச்சரிச்சிருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்காவது போயிருக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தார். அதையொட்டி அம்பேத்கர் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம்ன்ற அளவுக்கு அது பெரிய அளவுக்காக போயிருக்கிறது. அம்பேத்கரை இழிவுபடுத்துவதற்குண்டான தேவை தங்களுக்கு இல்லை, அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர் அப்படின்ற லைனுக்குள்ளே பிஜேபி இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பீச் உண்மையிலேயே அம்பேத்கரை இழிவுபடுத்தி இருக்கிறது அப்படின்னு பொருளில் எடுத்துக்கலாமா? இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னது மாதிரி மோடி நான் பிரதமர் ஆவதற்கு காரணமே அம்பேத்கர் தான், அம்பேத்கரை நாங்கள் தான் உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தவங்க இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்லாம் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் 370 காஷ்மீர் பிரச்சனை, காஷ்மீரில் இருக்கக்கூடிய 370வது பிரிவிலிருந்து பல விஷயங்களில் அம்பேத்கருடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய கருத்து, அல்லது எங்களுடைய கருத்துக்களை தான் அம்பேத்கர் சொன்னார் என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அடிப்படையில் இந்துத்துவத்துக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது அவங்க ஆழ் மனசிலிருந்து தன்னை எறியாமலே அமித்ஷாவிடம் வந்திருக்கிறது. ஃப்ராய்டியன் ஸ்லீப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியலமைப்பு சட்டம் என்பதையே ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ சமீபத்தில் கூட ராகுல் காந்தி பேசினார், சாவர்கர் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி. ஆர்கனைசர் இது ஆர்எஸ்எஸ் இதிலான ஆர்கனைசர் 1949 நவம்பர் 30லேயே எழுதுகிறாங்க. அந்த மாதிரி இப்போ அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதுல மனுஸ்மிருதியே இல்லை. மனுஸ்மிருதி தான் உலகத்தில் இருப்பதிலே ஒரு சிறந்த ஒரு தர்மசாஸ்திரம். இது இந்த அரசியலமைப்பு பண்டிதர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. தொடர்ச்சியாக அரசியல் சட்டமாக இருந்தாலும் சரி, தேசிய கொடியாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பாகத்தான் ஆர்எஸ்எஸ் இருந்தது, இன்றைக்கு வரைக்குமே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு தேர்தல் அரசியலுக்காக சில உத்திகளை வகுக்கிற பொழுது அம்பேத்கரை எல்லாம் அவங்க தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னொன்று தலித் ஓட் பேங்க் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அம்பேத்கருக்கும் மாறான பல விஷயங்களைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பேத்கருடைய கருத்துப்படி இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு, தவிர பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அம்பேத்கருடைய நிலைப்பாடு. 1951 இந்த முதல் சட்ட திருத்தத்தின் போதே பாராளுமன்றத்தில் வாதங்கள் வருகிற பொழுது இடஒதுக்கீட்டை எப்படி தீர்மானிப்பது அல்லது பிற்படுத்தப்பட்டவங்கிற கேட்டகரியை எப்படி வரையறுப்பது அப்படிங்கிறப்ப மிக தெளிவாகவே அவர் சொல்லுகிறார். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் தான் ஓபிசி, பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதனால தான் 1990 நரசிம்மராவ் பீரியட்லேயே இந்த இடபிள்யூஎஸ்க்கான இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போகிறப்ப சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னது. அதே இடஒதுக்கீட்டை மறுபடியும் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்க. அப்போ அம்பேத்கருடைய பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பதற்கு எதிரான அம்பேத்கர் நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் மாறான ஒரு நிலைப்பாட்டை தான் பிஜேபி எடுத்திருக்கிறது. அவங்க அம்பேத்கர் ஒரு கட்டத்தில் இடஒதுக்கீடே தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார்ல, அதை நோக்கி நகழ்வதற்கு உண்டான ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸுமே. அப்படி பார்த்தா அம்பேத்கருடைய கனவுக்கு இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒன்றா தான் இருக்குன்றதான அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட். இல்லை, இதே தான் ராகுல் காந்தி சொன்னப்போ ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவராக இருந்தார் அப்படின்னு அவங்க குற்றம் சுமத்தினார்கள். அம்பேத்கரை பொறுத்தவரை என்னன்னா, இடஒதுக்கீடு என்பது காலகாலத்திற்கு நீடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி யாருமே சொல்லவில்லை. பெரியார், அம்பேத்கர் யாருமே சொல்லவில்லை. இடஒதுக்கீடு என்பது ஏன் தேவைன்னா, சாதி அடிப்படையில் கல்வியும் வேலைவாய்ப்பும் அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் ஏற்றத்தாழ்வான ஒரு போட்டியில் போட்டியிட முடியாது என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடுங்கிறது. அது எல்லாமே சமமாகிடுச்சு, எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இடஒதுக்கீடு தேவையில்லை தான். இடஒதுக்கீடுங்கிறது அது ஒரு புனிதமான ஒன்று, எப்பயுமே கடைபிடித்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது கிடையாது. அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். ஆனால் இப்போ இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அம்பேத்கர் இருக்கவில்லை, அதுலேயுமே பல மோசடிகள் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டிஐ டேட்டா வெளியாகி இருக்கிறது. என்னென்னா இப்போ இவங்க இடபிள்யூஎஸ்க்கான வருமான வரம்பும் பிற்படுத்தப்பட்டிருக்கிற வருமான வரம்பு ஒன்று தான், ஆண்டுக்கு 8 லட்சம் அப்படிங்கிறது. இது 8 லட்சம் வருமான வரம்பு உடையவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரப்போ 143 பேர் 20 லட்ச ரூபா அல்லது 90 லட்ச ரூபா வரைக்கும் மருத்துவ கட்டணமுடைய கல்லூரிகளில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வெளியாகிறது. இப்போ 8 லட்ச ரூபா வருமானம் உடையவர்கள் எப்படி 20 லட்ச ரூபா அல்லது 90 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட முடியும்? அப்போ மோசடியாகத்தான் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இது மத்திய அரசு அங்கீகரிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது பிற்படுத்தப்பட்ட மாணவர் தலைவர் கவுட் கரண்குமார் அவர் ஒரு ஆர்டிஐயில் டேட்டா போட்டு சொன்னார். ஐஏஎம்ல 80% பொதுப்பிரிவினருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. தொடர்ச்சியாகவே ஐஐடி ஐஏஎம்ல இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை உயர்கல்வி நிறுவனங்களில்
மத்திய அரசுடைய அலுவலகங்கள், பிரதமர் அலுவலகம் உட்பட அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியலினத்தவருக்கும் பழங்குடிக்கமான இடஒதுக்கீடே வந்து முறையாக நடைமுறைப்படுத்தாம இடபிள்யூசி கொண்டு வரதுங்கிறது எப்படி இடஒதுக்கீட்டை வந்து இல்லாமல் செய்துவிடும்? அது எப்படி அம்பேத்கருடைய கருத்தாக இருக்கும் வந்து? அப்போ அடிப்படையில் பார்த்தோன்னா இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது மதச்சார்பன்மை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தமாக இருக்கட்டும், இல்லை வந்து சுயேட்சையான அமைப்புகளை அம்பேத்கர் உருவாக்கிறார். இப்போ ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது அம்பேத்கர் தான் உருவாக்குறார். ஆனால் ரிசர்வ் பேங்கையே நீங்கள் வந்து கன்சல்ட்டே பண்ணாமல் நீங்கள் வந்து டிமானிட்டேஷனை கொண்டு வந்தீங்க. இப்போ வந்து சிபிஇலேருந்து அமலாக்கத்துலேருந்து எதுக்கு பயன்படுத்துனீங்க? அஜித் பவார் மேலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து விடுவிக்கப்பட்டது. அப்போ வந்து தொழிலாளர் நலச்சட்டங்களை வந்து அம்பேத்கர் கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்கள் தான் இருக்கிறது. இந்து சட்டத்தொகுப்பு மசோதாவை கொண்டு வரதுக்கு அவ்வளோ தூரம் பாடுபட்டு கடைசி அதை கொண்டு வர முடியாமலே பதவி விலகினார் அம்பேத்கர்ங்கிறது தெரியும். ஆனால் அன்னைக்கு இந்து சட்டத்தொகுப்பு மசோதா கொண்டு வந்த பொழுது எதிர்த்தவர்கள் யார்? இதே வந்து பிஜேபியுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள் தானே. இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கிரிமினல் சட்டத்தில் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு மனைவி 18 வயசுக்கு மேலே இருந்தனா கணவன் கட்டாய உறவு கொள்ளலாம், அதை வந்து ரேப்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு மத்திய அரசு சொல்லுகிறது. அதுதான் திருத்தப்பட்ட கிரிமினல் சட்டம் சொல்லுகிறது. அப்போ இது மனுஸ்மிருதியினுடைய தொடர்ச்சி தானே. மனுஸ்மிருதிக்கு எதிராகத்தானே அம்பேத்கர் இந்து சட்டத்தொகுப்பு மசோதா அப்படிங்கிறது கொண்டு வருது. பெண்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது, பெண்களுக்கு வந்து சுயேட்சையாக தீர்மானிக்கூடிய வந்து உரிமை இருக்கக்கூடாதுங்கிறது மனுஸ்மிருதி சொல்கிறது. அதற்கு மாறாக பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வேண்டும், பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும்ங்கிறது இந்து சட்டத்தொகுப்பு மசோதா. நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் மனுஸ்மிருதி தான் கொண்டு போகிறீங்க. ஒரு பெண் வந்து மனைவிங்கிறவங்க நீங்கள் வந்து கணவனால் வந்து கட்டாய ரீதியாக உடல் கொள்ளலாம், வந்து எந்த தவறுமே இல்லை. குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு அஜித்துக்கு குமார் ஸ்டாண்டு கூட எடுக்கலையா, நோ மீன்ஸ் நோங்கிற ஸ்டாண்டு கூட எடுக்கலையா வந்து. அப்போ வந்து நீங்கள் வந்து முற்றிலும் வந்து அம்பேத்கர் இதையெல்லாம் வலியுறுத்தினாரோ அதற்கு முற்றிலும் நேர்மாறாக நடந்து கொண்டு பேரளவுக்கு அம்பேத்கர் உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ பேரளவுக்கு கூட அம்பேத்கர் உச்சரிக்க தேவையில்லை. இல்லை, அந்த மூடுக்கு எப்போ வர்றாங்க பிஜேபி? இவ்வளவு நாள் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்தியா அலைன்ஸ் வைத்த பிரச்சாரங்களில் மிக முக்கியமான பிரச்சாரம் போன தேர்தலில் 400 சீட்டுக்கு மேலே இவங்க ஜெயிக்கிறதே அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றுறதுக்கான முயற்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறதே ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது, பேரளவுக்கு கூட அம்பேத்கரை ஹோல்டில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் தானே அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கிறவங்க ஏன் பேரளவுலையும் அம்பேத்கரை வேணான்னு சொல்ல போகிறாங்க? இல்லை, 2 காரணங்கள். ஒன்று வந்து நான் முதலே சொன்னது மாதிரி, எவ்வளவுதான் வெளியில் நடித்தாலும் கூட தன்னை அறியாமல் ஒரு முரண்பாடு வெளியில் வந்து விடுகிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் வருகிறது. ஏன்னா இவங்களுடைய முன்னோடியாக இருந்த இன்னும் பிஜேபியில் இருந்த அருண் சோரி தான் வந்து தவறான கடவுளை வழிபடுதல், ஒர்ஷிப்பிங் த ஃபால்ஸ் காட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அதுக்கு மறுப்பு எழுதுனாங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட அதே ஒரு டோனை தான் அமித்ஷா எடுத்திருக்காரு. அம்பேத்கரை வந்து உச்சரிக்க கடவுளை உச்சரிங்க, ஏன் ஒரு தவறான கடவுளை தொடர்ச்சியாக உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அமித்ஷாவோட வந்து வருகிறது. இன்னொன்று பார்த்தோன்னா, இவங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு இந்து அடிப்படை, இந்து அடையாளம் அப்படிங்கிற அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களை வந்து திரட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது முழுக்க பார்ப்பனர்கள் மற்றும் ஆதிக்க சாதியினுடைய நலன்களுக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது தமிழ்நாடு கேரளாவை தாண்டி மற்ற மாநிலங்களில் வந்து அது பெரிய அளவில் இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியாக வந்து இந்துத்துவங்கிறது ரொம்ப வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் மாதிரியான அமைப்புகள் அல்லது வட மாநிலத்தில் இருந்த இடதுசாரி அமைப்புகள் கூட ஒரு மதவாதத்தை இப்படியான ஒரு பார்ப்பனிய கண்ணோட்டத்தோடு எதிர்ப்பதில் தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ்காரர்களும் வலதுசாரிகள் இருக்கிறார்கள், இன்னுமே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட நார்த்தில் வந்து பிராமின் ஓட் பேங்க் வந்து பெருசு அப்படிங்கிறதும் கூட அதில் ரோல் பண்ண காரணமாக இருக்கலாம். அது காரணமாக இருக்கலாம். ஆனால் என்னன்னா, இப்போ வந்து சமீப காலமாக ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் என்பது இவ்வளவு காலம் வந்து உங்களை வந்து ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட ஓபிசி பாலிடிக்ஸ்ங்கிற ஒன்று, ஓபிசி கன்சல்டேஷன், இடஒதுக்கீடு, சமூக நீதி, இந்த விஷயங்கள்லாம் பேச கொஞ்சம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் கூட, ஒரேடியாக இல்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கோட்டை தகர்வதை நம்ம பார்க்கிறோம். பிஜேபிக்கு அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியிலே அவர்கள் வந்து தோல்வியை தழுவுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேரளவுக்கு தலித்து ஓட்டுகளை வாங்குவதற்காக தான் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சிருப்பாங்க. அந்த ஓட்டை விழலைங்கிறப்ப அம்பேத்கரை தூக்கி குப்பையில போடுவது எந்த மூட்ல அது ஃபிக்ஸ் ஆகுது சார்? தலித் ஓட்டுகள் பிஜேபி பக்கம் இப்போ இல்லை அப்படிங்கிறதுடைய விரக்தி அப்படி எடுத்துக்கிறதா, இல்லை தலித் ஓட்டுகளில் தாண்டி வேறு ஒரு ஓட் பேங்கை நோக்கி நகர்வதற்கு உண்டான ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிறதா? இப்போ தலித் ஓட்டுகள் முற்றிலுமாக வந்து பிஜேபி இல்லை அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலித் தலைவர்கள் பிஜேபி ஆதரவாளராகத்தான் இருக்கிறார்கள். வந்து இவராக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் கூட திருமாவளவன், ஆதித்தமிழ் அதிகமான், இந்த மாதிரியானவர்களை பார்த்திருக்கணும். ராமதாஸ் அத்வாலையில் இருந்து ஆரம்பித்து பலருமே வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தலித்துகளின் வாக்குகளை பிஜேபிக்கு மடைமாற்றி துரோகம் செய்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கும் கருத்துக்களுக்கும் முற்றிலும் நேர்மாறான நிலைப்பாடுகளைத்தான் இவர்கள் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். தலித் ஓட்டுங்கிறது உங்களுக்கு முற்றிலும் இல்லாமல் போகலாம். ஆனால் என்னன்னா, இவங்களுக்கு வந்து இந்த தொடர்ச்சியாக வந்து அரசியல் சட்டத்தை முன்னெடுப்பது
அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான சிக்கலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலே எடுத்துக்கிட்டோம்னா அதுவே அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுதான். ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு 5 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அது ஒரு பன்முகத்தன்மை ஒரு குறிப்பிட்ட வரையறை வரைக்குமே அங்கீகரிக்கிறது. அதையுமே அம்பேத்கர் அதை ஏத்துக்கிட்டாரு, அதனால ஏத்துக்குங்கன்னு தானே சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது அம்பேத்கர் எந்த இடத்துலையும் முரண்படல. அப்படி வருவதன் மூலமாக இந்தியா பலப்படும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் யோசிக்கணும் தானே உதாரணமாவே சொல்றாங்க. இல்ல அம்பேத்கர் இருந்தப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலா இல்ல பல தேர்தலாங்கிற பிரச்சனையே எழாது. ஏன்னா எழுந்திருக்காது. 67 வரைக்குமே ஒரே தேர்தல் தான் நடந்துக்கிறது, சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும். அதற்கு பிறகுதான் 356 பிரிவை பயன்படுத்தி நிறைய ஆட்சிகளை, மாநில ஆட்சிகளை கலைக்கிறப்ப, அங்கங்க மாநில அரசுகள் கவிழ்றப்ப, அல்ல மத்திய அரசு கவிழ்றப்ப தான் ஒரே தேர்தல் நடைபெற முடியாமல் சாத்தியம் இருந்தது. 56 அம்பேத்கர் இறந்து போகிறார். அந்த பிரச்சனை அம்பேத்கருக்கு எழுந்திருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அவர் ஒரே தேர்தல் நடத்தணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு ஒரே தேர்தல் நடத்தணும் சொல்லி ஆப்ஷனே இல்லாம ஒண்ணு மட்டும் தான் இருந்திருக்குன்றப்ப அதை பத்தின அதுதான். ஆமா, வேற ஒரு சாய்ஸே அப்போதைக்கு இருந்திருக்காது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுங்கிறது மத்திய அரசோ மாநில அரசோ 5 ஆண்டுகள் ஆள வேண்டும், பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் ஒரு அரசுங்கிறது. இதுதான் அதனுடைய அடிப்படை. மற்றபடி இது நீங்கள் மத்திய அரசுக்கு ஏற்ற மாதிரி மாநில அரசை கலைச்சிக்கணும், இல்லை மாநில அரசுக்கு ஏற்ற மாதிரி மத்திய அரசை கவுத்துக்கணும், அப்படி எங்கேயுமே அரசியலமைப்பு சட்டம் கூட சொல்லலை. இப்போ இவங்களாம் சொல்லிட்டு அதை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத. இன்னும் சொல்லப்போனால் அம்பேத்கர் பாகிஸ்தான் பிரிவினை இப்போது அவர் அந்த விவாதத்தின் போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்தியாவுக்கு மத்திய அரசுங்கிற ஒன்று தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கூட அம்பேத்கர் சொல்கிறார். அதை இவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குன்னா, மத்திய அரசை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பு மாநில அரசுகளுக்கு தான் போகிறது அப்படின்னு அன்னைக்கு இருந்த நிலைமையில சென்னை மாகாணம் எவ்வளோ அது ஸ்பெண்ட் பண்ணுது, பம்பாய் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிற பார்த்துட்டு சொல்கிறார். ஒரு கட்டத்தில் ஏன்னா அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறப்ப ஒரு சஜஷன் வைக்கப்படுகிறது, இந்தியாவை பாகிஸ்தான் பிரியக்கூடாதுங்கிறதுக்காக தனித்தனியான நாடுகளாக இருந்தாலும் ஒரே ஒரு ஒன்றிய அரசு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை முன்வைக்கிறப்ப பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போதான் அம்பேத்கர் சொல்கிறார், இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிறவர்கள் இந்த ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, நாளைக்கு இந்தியாவில் இருப்பவர்களே இந்த ஒன்றிய அரசு வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அப்படிங்கிறது பல காரணங்கள் சொல்றார். அதில் ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசை பராமரிக்கக்கூடிய செலவுகள் முழுக்க மாநில அரசுடைய தலையில் தான் விழுகிறது. இது மாநில அரசுகளுக்கு பெரும் நிதிச்சுமையாக போகும். இல்லை இன்னைக்கு வரைக்கும் நம்ம தானே பராமரிச்சுட்டு இருக்கோம், மத்திய அரசுக்கு எங்கேயாவது மக்கள் இருக்காங்களா, அதுக்கான நிதி ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ மத்திய அரசு அவங்க இது பண்ணிடுவாங்களா? இன்னொன்று, நீங்கள் செலவுகளை குறைக்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், முதல்ல கவர்னர் பதவியெல்லாம் எடுத்துருங்க. எதுக்கு அந்த பதவி? காலனி ஆட்சியினுடைய கரைகளெல்லாம் நீக்குவதான உங்களுடைய நோக்கம். இதெல்லாம் கிரிமினல் சட்டத்தோட திருத்தினீங்களா? காலனிய காலத்தினுடைய தொடர்ச்சி தானே கவர்னர் பதவி. அது எதுக்கு வெட்டியா மாநில அரசு தானே பண்ண போகுது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு? அதுதான் தெரியும். மக்களோட காசு தானே அது. மாநில அரசுங்கிறது மக்களுடைய மத்திய அரசுடைய காசுமே நம்மளுடைய காசு தானே, மக்களுடைய காசு தானே. ஒரு கவர்னருக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு தூரம் செலவாகிறது? அவர் இங்கே ராஜபவனில் உட்கார்ந்துருக்கிறாரு, இதில் சுண்டல் கொடுக்குறாரு, ஆயுத பூஜையில் ஒரு டீ காப்பினாலே கோடிகளில் ஆகிறது அப்படிங்கிறது பார்க்குறப்ப இந்தியா முழுக்கக்கூடிய ஆளுநர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம், அவங்களுக்கான பராமரிப்பு செலவு, இது போய் இங்கே இருக்கிற மாதிரி ஊட்டி கொடைக்கானலில் வேற இவங்களுக்கு அங்கே கவர்னர்களுக்கான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது, அங்கே போகிறது, இதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கனாலே இன்னொரு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செலவுகளை மிச்சப்படுத்தினாலே போதும். ஏன்னா நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலர்லேருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மக்கள் தேர்தலோடு சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், எம்எல்ஏக்கள் மக்கள் ஓட்டு போடுறாங்க, எம்பிக்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பவர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தான். மக்களுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதவி இந்தியாவில் இருக்குன்னா அது கவர்னர் பதவி தான். அது யார்? கவர்னர் யாராவது தேர்ந்தெடுக்கிறாங்களா? மக்கள் பிரதிநிதியா? அவங்க மக்கள் பிரதிநிதியும் கவர்னர் கிடையாது, மக்கள் பிரதிநிதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கிடையாது, மத்திய அரசினால் நியமிக்கப்படக்கூடிய ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு பதவி இன்னைக்கு எதுக்கு? அன்னைக்கு இரட்டையாட்சி முறையில் இந்தியர்களுக்கு நிர்வாகத்தை நம்ம பத்தலைன்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்கு, வேவு பார்க்கறதுக்கு ஒரு பதவியை பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்தாங்க. அப்போ இன்னமும் உங்களுக்கு இந்தியர்களுக்கு நிர்வாகத்திறமை இல்லைன்னு ஒத்துக்கிற மாதிரி தான் அந்த கவர்னர் பதவி வைத்திருக்கலாங்கிற கேள்வி இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவர்னர் பதவிகளை எடுங்கள், அதில் செலவுகளை மிச்சப்படுத்துங்கள், நிறைய மக்கள் நல திட்டங்களை நம்ம நிறைவேற்றலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான புள்ளி என்ன பேசுகிறாங்கன்னா, காங்கிரஸ் அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு தகுதியற்ற கட்சி, அம்பேத்கரை 2 முறை தோற்கடித்த கட்சியே காங்கிரஸ் தான். இப்போ வரைக்கும் காங்கிரஸ் அலுவலகத்தில் அம்பேத்கருடைய புகைப்படங்களே இல்லை, இப்போ திடீர்னு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படிங்கிறது பிஜேபி வைக்கிற குற்றச்சாட்டு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலான முரண்பாடு கடந்த காலத்தில்ங்கிறது யாரும் மறைக்க வேண்டியதெல்லாம் இல்லை, அது எல்லாமே வெளிப்படையான ஒரு முரண்பாடு தான். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் அவ்வளோ விவாதங்கள் நடந்துக்கிறது. வட்டமேஜை மாநாட்டில் இருந்து ஆரம்பித்து பூனா ஒப்பந்தம் வரைக்கும் இருந்தது. காந்தியும் காங்கிரஸும் திண்டப்படாத மக்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நடந்த அரசியல் சம்பவங்களை வைத்து மட்டுமே நம்ம காலகாலத்துக்கும் அதை தொடர்ந்துருக்க முடியாது. அது பொலிட்டிக்கலாக ஒரு ஆரோக்கியமான டிபேட்டாக தான் இருந்தது இல்லை.
அவர் தரப்புல இருந்து ஒரு நியாயம் சொல்றாரு, அம்பேத்கர் நம்ம தரப்புல இருந்து ஒரு நியாயம் சொல்றாரு. அது வந்து டிபேட்டுக்கு உட்படுத்தப்படுது. அதுக்கு அம்பேத்கர் ஹோல்டு எடுக்கிறாருன்றது அந்த லைன் தானே வருது. ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கரோட நிலைப்பாடுங்கிறது காந்தியினுடைய செயல்பாடுகளிலும் காங்கிரஸ் நிலைப்பாடுகளும் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நிறைய தலித் ஆய்வாளர்களே கூட முன்வைக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோன்னா புனா ஒப்பந்தத்திற்கு பிறகு காந்தி அது பார்த்தா ஹரிஜன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வேகமாக எடுக்கிறார், தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுகிறார். அதற்கு முன்னால் வரைக்கும் வர்ணாசிரமத்தை வந்து வர்ணாசிரமம் சரிதான், சாதி தீண்டாமை தான் தவறுன்னு பேசிக்கிட்டு இருந்த காந்தியுடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் வருகிறது. பெரியாரை கூட இதெல்லாம் கோடிட்டு காட்டுகிறார். காந்தி இப்போ எங்கே கொல்லப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தையுமே பெரியார் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத கொல்லப்பட்ட காந்தி நமக்கானவர்னே ஸ்டேட்மெண்ட். ஆமாம், காந்தி தேசம்னு இந்தியாவுக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறார். அம்பேத்கரையும் காந்தியையும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர் கூட இருக்காங்க. இப்போ அந்த இவர் தீப்பற்றி எரியும் பாதங்கள் நூலை எழுதினார் இல்லையா, அவரெல்லாம் வந்து ஒரு தலித் ஆய்வாளர். அதே நேரத்தில் வந்து அம்பேத்கர் காந்தியும் சேர்த்து சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு உலகமயமாக்கல் சூழலுக்கு பிறகு வகுப்புவாத சக்திகள் வந்து தலை தூக்கக்கூடிய நேரங்களில் இடதுசாரிகள் அம்பேத்கர் அரசியர்கள் கூட காந்தியை மறுபரிசீலனை செய்து காந்தியிடம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இங்கிற பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த காலத்தில் அம்பேத்கருக்கும் காந்திக்கு முடியான முரண்பாடுகள் வைத்து மட்டுமே நம்ம இன்னைக்கு பேச முடியாது. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவர் வந்து அன்னைக்கு இருந்த சாவர்கர் மூஞ்சி இவங்களோட அம்பேத்கருடைய நிலைப்பாடுங்கிறது என்னவாக இருந்தது. ஒரு கட்டத்தில் சாவர்கர் மூஞ்சியெல்லாம் கூட அம்பேத்கரை வந்து ஆதரிக்கிற நிலைப்பாடுகளை கூட வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்து பௌத்த மதம் மாற்றம் மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்கிற பொழுது, பார்ப்பனர்களை கடுமையாக விமர்சிக்கிற பொழுது, இந்து மதத்தை கடுமையாக விமர்சிக்கிற பொழுது அவர்கள் முற்று நிலைப்பாட்டுக்கு போகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சாவர்கர் வந்து அம்பேத்கரை கொலை செய்வதற்கு பூரி சங்கராச்சாரிய மூலியமாக முயன்றார் என்கிற ஒரு தகவல் கூட வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறப்ப முற்றிலும் அதற்கு நேர்மாறாகத்தான் இருக்கிறது. மத அடிப்படையிலான ஒரு பெரும்பான்மைவாதம் அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ காந்தி, நேரு, அம்பேத்கர் இவங்களுக்குள்ள பல்வேறு விதமான வேறுபாடுகள் வந்தாலும் கூட ஒரு மதத்தின் அடிப்படையிலே ஒரு தேசியம் கட்டமைக்கப்படுவது என்பதை 3 பேருமே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து முழுக்க வந்து மதத்தின் அடிப்படையிலான ஒரு தேசியம். இன்னும் சொல்ல மதத்தின் அடிப்படைங்கிறத கூட தாண்டி சாவர்கருக்கு வந்து மத நம்பிக்கையும் கிடையாது, கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்வா பார்ப்பனர்களுடைய பொற்காலாட்சியை மீண்டும் கொண்டு வருவது அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தது. அப்போ என்னன்னா கலாச்சார தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வைக்கிறார். ஒற்றை கலாச்சாரத்தை வந்து கொண்டு வர வேண்டும். அந்த கலாச்சாரத்துக்குள்ள பௌத்த மதத்தில் வந்து அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அம்பேத்கர் வந்து எங்கால் தான் இந்தியாவில் உள்ள ஒரு மதத்தில் தான் மாறினாரு. பௌத்தம் சமணம் பௌத்தத்தினுடைய அடிப்படைகளை எல்லாம் வந்து முற்றிலுமாக நிராகரித்து விட்டு இப்படி ஒரு பிம்பத்தை அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அடிப்படையில் வந்து என்னென்னு பார்த்தா அம்பேத்கர் காங்கிரஸுக்கு அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக இருந்ததை போலத்தான் வந்து அதைவிட தீவிரமாகத்தான் இந்து மகா சபை பார்ப்பனர்களுக்கும் இந்துத்துவவாதிகளும் அவர் எதிராக இருந்தார் என்பதுதான் வரலாறு. ஓகே, இதில் இன்னொரு முக்கியமானது, எவ்வளோ ஐடியாலஜியாக பேசினா கூட எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது தலித் ஓட் பேங்க்கில் அம்பேத்கர் மேஜர் ரோல் பண்ணுறாரு. அதையும் தாண்டி நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு மித்த இடங்களுக்கு போகும்போது ஓபிசி லீடர்ஸே தங்களுடைய இடங்களில் தங்களுடைய பேக்கெட்டுகளில் அம்பேத்கருடைய படங்கள் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் ஓபிசி தலைவர்கள் அதை செய்கிறாங்க, மறுக்கல நான். பட் மக்கள் மத்தியிலையுமே கூட ஓபிசி லீடராக அவரை அக்செப்ட் பண்ணதில்லை தமிழ்நாட்டில். ஆனால் வெளி ஊர்களில் இந்தியா முழுக்க அந்த ரோலையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஓட் பேங்கா அம்பேத்கருக்கு இப்போ பேசிய அமித்ஷாவினுடைய இந்த ஸ்பீச்சு காங்கிரஸ் பக்கமோ இந்த பிஜேபி எதிர்ப்பை பேசக்கூடிய நபர்களுக்கோ கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அது வெறுமனே வந்து நீங்கள் எலெக்ஷனுக்காக மட்டுமே வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனால மட்டுமே உங்களுக்கு அப்படி ஓட்டு கன்சால்டேட் ஆகாது. இது ஒரு நீண்ட தொடர்ச்சியான இயக்கமாக செயல்பாடாக இருக்க வேண்டும். இன்னொன்று நீங்கள் சொன்னதில் வந்து மிக முக்கியமான கணக்கு, முதல்ல சொன்ன மாதிரி வட மாநிலங்கள் வந்து பார்ப்பனோட எண்ணிக்கைங்கிறது அதிகம் அப்படின்னு சொன்னது மாதிரி இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா தலித்துகளுடைய எண்ணிக்கை வந்து ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்கிறது. அதனால தான் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து எஃப்சி அப்படிங்கிறதுமே வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஃப்சிங்கிறதும் வேறு மாநிலங்களுடைய எஃப்சியுடைய எண்ணிக்கைங்கிறது வேறையாக இங்கே நம்ம 3-4ன்னு சொல்கிறோம், அங்கே 15 கிட்டலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அம்பேத்கரை வந்து ஓபிசிகளுக்கான தலைவர் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கண்டிப்பாக வந்து அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக இருந்தாலும் கூட அவர் வந்து எல்லாருக்குமாக உழைத்தவர் தான். அதுல ஒரு நெருக்கடி இல்லையா சார்? இப்போ தலித் ரெப்ரசன்டேஷனா அம்பேத்கர் முன்னிறுத்தப்படுகிறார். ஆனா நார்த் இந்தியாவில் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் தலித் லீடர்ஸே ஓபிசிக்களை தவிர்த்துட்டு எஃப்சி எஸ்சி அப்படிங்கிற டீம் மாறுறாங்க. அப்படி இருக்கும்போது அம்பேத்கரை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஒரு பர்சனா எஃப்சியும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, பை நேச்சராகவே எஸ்சியும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓபிசிக்கள்ட்ட இருந்து அவங்க அந்நியப்படத்தானே செய்கிறாங்க. அது ரெண்டுமே சேர்ந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவில் வெற்றி வாய்ப்பை பெறுவதில்லை. அப்போ ஓபிசிக்கள்கிட்ட அம்பேத்கர் இல்லை அப்படிங்கிற யதார்த்த உண்மையாக தானே இருக்குது.
இல்லை, இங்கே ஒரு திராவிட இயக்கம் இருந்தது மாதிரியான ஒரு இயக்கங்கிறது இல்லை. இங்கே இருந்த திராவிட இயக்கங்கிறது இன்றைக்கும் நமக்கு வந்து இடைநிலை ஜாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் இடையில வந்து மிகப்பெரிய பிளவு இருக்கிறது, சாதிய ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னாலுமே கூட இது வந்து அம்பேத்கரை அல்லது ஒரு தலித்துகளுடைய பிரச்சனைகளை வந்து இடைநிலை சாதிகளை போய் பேசக்கூடிய ஒரு குரலாக திராவிட இயக்கம் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. சில போதாமைகள் இருந்திருக்கலாம், சில இடைவெளிகள் விமர்சனங்கள் எல்லாமே இருந்திருக்கலாம். பெரியாரை பொறுத்தவரை அவர் சாதிச்சங்க மாநாடுகள் கலந்துக்கிறப்ப எல்லா இடைநிலை சாதிகளுடைய ஜாதி சங்க மாநாடுகளும் மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துவது தான், நீங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு நீங்கள் வந்து வைப்பாட்டி மக்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் வந்து உயர்ந்த சாதிகள்லாம் கிடையாது, நீங்கள் எப்படி பார்ப்பனில் இருக்கிறீர்களோ அதே போல தான் வந்து உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் நீங்கள் ஒடுக்கி வைத்திருக்கிறீங்கிறத தொடர்ச்சியாகவே வலியுறுத்தி கொண்டே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வெகுஜன இயக்கமாக இங்கே திராவிட இயக்கம் இருந்தது. ஆனால் அப்படியான ஒரு இயக்கங்கிறது உங்களுக்கு வட மாநிலங்களில் அம்பேத்கருடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அம்பேத்கரை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஓபிசிட்ட போய் செயல்படக்கூடிய இயக்கம்ங்கிறது பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறத பார்க்க, அது ஒரு மிகப்பெரிய இடைவெளி. அப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து ஓபிசிட்ட போய் இந்த தலித்துடைய பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கும் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இடையில ஆட்கள்ங்கிறது இல்லை. நீங்கள் வந்து வடமாநிலம் பார்த்தீங்கன்னா ஒன்று அம்பேத்கர், ஜோதிபா புலே, 2 ஐக்கான தான் நம்மளால எடுக்க முடியுது. ஜோதிபா புலேயுமே வந்து பெரும்பாலும் தலித்து அரசியலில் தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. சமூகங்கள் அவங்களை கொண்டாடுறதே கிடையாது. கொண்டாடு இத்தனைக்கு அவர் வந்து ஒரு நான் தலித் தான் ஜோதிபா புலே. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல அப்படி ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய இடைவெளி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து நமக்கு இந்த எண்ணிக்கை விளையாட்டுகள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்ப்பனுடைய எண்ணிக்கைங்கிறதும் வந்து கணிசமான அளவுக்கு இருக்கிறது, தலித்துடைய எண்ணிக்கையும் கணிசமாக இருக்கிறங்கிறப்ப இடைநிலை சாதிகளால் பாதிக்கப்படுகிற பொழுது அல்லது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக கூட இந்த பார்ப்பனர் மற்றும் தலித்துகளோட ஒன்றிணைவு அப்படிங்கிறது சாத்தியமாகிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அதை பண்ணாங்க. அதனால தலித்துகளுக்கு என்ன நன்மை விளைந்தது? இவர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு நன்மை செய்தது தான் நடந்ததை தவிர தலித்துகளுக்கு அதனால் என்ன நன்மை விளைந்தது? மாயாவதி வேணால் அவங்க முதலமைச்சராக வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்தது. தலித்துகளுக்கு கடைசி அடித்தட்டில் இருக்கக்கூடிய தலித்து மக்களுக்கு அது என்ன விதமான நன்மையை வந்து கொண்டு சேர்த்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னொன்று அம்பேத்கருடைய நீங்கள் அரசியல் செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆதவர்ஜுனா கூட மறுபடியும் இந்த அம்பேத்கரை முன்னிறுத்தி தலித்துகளுடைய பிரச்சனைங்கிறது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கார். அம்பேத்கர் வெறுமனே அரசியல் அதிகாரத்தை பற்றி மட்டுமே அவர் பேசவே இல்லை. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை இப்போ 2-3 பிரித்து பார்த்தோம்னா முதல்ல வந்து அவர் வந்து இந்து மதத்தை வந்து உடைய புனிதங்களை வந்து கட்டவிழ்ப்பது, அதை தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாக்குவது அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கிறார். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ அரசியல் அமைப்பு, அரசியல் சாசனம், தேர்தல், அதில் அரசியல் அதிகாரத்தை இப்போ பங்கு பெறுறதுங்களை எப்போ வருது? பிரிட்டிஷ் காலகட்டத்துக்கு பிறகு வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் பெறக்கூடிய காலகட்டம். ஆனால் சாதி முறை அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனுஸ்மிருதிலாம் எப்போ வந்திருக்கு? அதுக்கெல்லாம் முன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துருச்சு. ஆனால் பிஜேபி அதை ஏற்றுக்க மாட்டாங்க. வெள்ளக்காரன் வந்து தான் சாதியை அது அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து அப்படி இருக்கக்கூடிய சொல்ல அதுக்கு அடிப்படைங்கிறது வந்து சாதிக்கான நியாயத்தை எது வழங்குறதுன்னா இந்து மத பணுகல்கள் வழங்குறது. அப்போ அதை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் என்னென்னா இந்து மதங்கிறது மீண்டும் வெளியே சுமத்துக்கனால அதை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி பௌத்த மத மாற்றத்திற்கு போகிறார். வந்து அதற்கு இடைப்பட்ட காலத்துக்கிட்டதெல்லாம் வந்து தலித்துகள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு, தனி வாக்காளர் தொகுதி, இரட்டை வாக்குரிமை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அம்பேத்கர் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வச்சுங்களேன், இது வந்து அம்பேத்கருடைய ஒரு முழுமையான வாழ்க்கையில ஒரு சிறு பகுதி எடுத்துட்டு மீண்டும் வந்து வெறுமனே அரசியல் அதிகாரத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அம்பேத்கருடைய அரசியலின் தொடக்கமும் கடைசியுமா இருந்தது வந்து இந்து மத வெளியேற்றமா தான் இருந்திருக்கு. ஆமா, கடைசியில் அவர் பௌத்த மதத்துக்கு போய் தானே இது பண்றாரு. இன்னும் சொல்லப்படால் தான் மூலமாக மேலுக்கு வந்த பல தலித்துகள் வந்து தனக்கு உதவலா, தன்னுடைய கருத்தியலுக்கு உதவலை அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான விமர்சனங்களுமே கூட அம்பேத்கர் முன்வைத்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அம்பேத்கர் தலித்துகள் அரசியல் அதிகாரம் பெறுவதுங்கிறது மிக மிக முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து அதை வச்சு மட்டுமே நீங்கள் மறுபடியும் அரசியல் பேச முடியாது. நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது இவர் தலித்தே இல்லாத ஆதவர்ஜுனா தலித்துகள் குரல் மாதிரி பேசிட்டு காந்தி சங்கராச்சாரியை ரெகனைஸ் பண்ணி பேசுகிறப்ப முற்றிலும் அது அம்பேத்கருக்கு எதிரானதாக மாறுகிறது. அம்பேத்கருடைய கருத்தியல் அடிப்படைகள் என்னென்னா இந்து மத எதிர்ப்பு, மதமாற்றம், அரசியல் அதிகாரத்தை பெறுவது, இது பகுஜன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி வந்து தலித்துகளோட வந்து தொழிலாளர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் சிந்திக்கிறார். வந்து இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கட்சியுடைய பேரே குடியரசுக் கட்சியிலிருந்து தொழிலாளர்கள் பேர்களை கொண்ட அடையாளம் சொல்லி பொதுவான அடையாளங்களில் வந்து அவர் பேருக்கிறார். முதல்ல ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷனுக்கு அப்புறமேல அவர் வைத்த அடையாளங்கள்லாம் பொதுவான அடையாளங்களை அடிப்படையாக கொண்டதாக இருந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லோரும் இணைந்து தான் வந்து இங்கே வந்து போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. பார்ப்பனர் அல்லாத எல்லாரோடும் இணைந்து தான் போராட வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது அப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு வெறுமனே எலெக்ஷனில் ஜெயிப்பது அல்லது ஒரு தலித் முதலமைச்சராக்குவது அல்லது ஒரு தலித் கட்சி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் அம்பேத்கர் பேசுங்க. அதை தான் பிஜேபி கிட்டத்தட்ட செய்யுது. பிஜேபி அவங்க அதிகாரத்துக்கு வரக்காக அம்பேத்கர் பயன்படுத்துகிற மாதிரி வெறுமனே வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டும் நம்ம அம்பேத்கரை வந்து பேசக்கூடாது. வந்து அம்பேத்கருடைய பல செயல்பாடுகளில் ஒன்று அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிறது வந்து
அப்போ வந்து அம்பேத்கருடைய எல்லா சிந்தனைகளும் உள்வாங்கி கொண்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும். அம்பேத்கரை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக தலித் மக்களிடமும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதில் மிகப்பெரிய இடைவெளி இருக்குங்கிறது உண்மைதான். தென் மாநிலங்களோட வட மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய இடைவெளி இருக்குங்கிறது உண்மைதான். அது நிரப்பப்பட வேண்டும். ஓகே, இப்போ முக்கியமாக வைக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா, அம்பேத்கர் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார். எலக்ட்ரோல் பாலிடிக்ஸில் பிஜேபிக்கு தலித்துகள் ஓட் பேங்க் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவாச்சும் உடனடியாக அமித்ஷா தன்னுடைய மன்னிப்பை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் வர ஆரம்பிக்குது. அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, பிஜேபி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அவங்க என்னென்னா வந்து ஒரு தவறு இழைத்தாருன்னா அதை பற்றி கண்டுக்காமல் அடுத்தடுத்து போயிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது அட்டர் பிளாப்புங்கிறது நமக்கு தெரியும். வந்து பலருடைய வாழ்க்கையே வீணானது. கலர் கலராக நோட் அடித்தாங்க, அடித்த நோட்லாம் திருப்பி வாங்கினாங்க. அதை பற்றி எந்த கவலையுமே படலை. எதுக்குமே எந்த விதமான கவலையுமே அவங்க படுறதில்லைங்கிறது தெரியும். இப்போ என்ன பண்ணுவாருன்னா வந்து அமித்ஷா வந்து சம்பந்தமாக நேருவை பற்றி, சோனியா இவங்களை பற்றி, இந்திரா காந்தி பற்றி எதாவது நேற்றே தான் பேசியிருந்தார். வந்து சம்மந்தம்லாம் எதையாவது ஒன்று பேசி திசை திருப்புவது அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவே கண்டிப்பாக நிறைவேறாதுங்க அவங்களுக்கு தெரியும். 3/2 பங்கு மெஜாரிட்டியே இல்லை. அது எதுக்காக கொண்டு வரணும்? இப்போயும் உடனடியாக கொண்டு வரணும். நீங்கள் வந்து கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தில் மகளிர் ஒதுக்கீடு மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தீங்களா? அது என்னாச்சு? வந்து அது 10 வருஷம் கழிச்சு கொடுக்கணும். அது கிடப்பில் போட்டு இப்போ இதை கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்ன? இன்னைக்கு அதானி பிரச்சனை பேசக்கூடாது, மணிப்பூர் பிரச்சனை பேசக்கூடாது, டைவெர்ட் பண்ணணும், எல்லாரும் கொஞ்சம் நாளைக்கு ஒரே நாள் ஒருத்தரை பற்றி பேசணுங்கிறதுக்காக அதை கொண்டு வந்தீங்க. இப்போ அம்பேத்கர் பற்றி பிரச்சனை வருதா, வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தால் அதை தேசிய திருப்பது அதுதான் இருக்குமே தவிர, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அம்பேத்கருக்கு ஒரு நிகழ்ச்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே முடிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடறாங்க. அது ஒரு திசை திருப்புதல் அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய செயல் தந்திரமாக இருக்கிறது. இந்த இதுலையும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்தியா லைன்ஸ் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? பிரச்சாரமாக அது நடக்குமா, இல்லை மொத்தமாக அம்பேத்கருடைய செயல்பாடுகள் குறித்தான பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.